மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து Q4 நம்பர்ஸ் வந்துருச்சு. Q4ல பேப்பர் லாஸ் காமிச்சிருக்காங்க. ஏன் பேப்பர் லாஸ் காமிச்சிருக்காங்கன்னா, 5 மடங்கு வந்து இதை ஏத்தியிருக்காங்க. ப்ரொவிஷனிங் இன் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆஷீர்வாதை ஏத்தியிருக்காங்க. இப்போ ஆஷீர்வாத் பிசினஸ குறைச்சிட்டு, புது 3,00,000 கிளையண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க கோல்ட் லோன்ல. இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ்லேருந்து கான்சன்ட்ரேஷன குறைச்சிட்டு, திரும்பி இதுலயே கோல்ட் லோன்லயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால இம்பேர்மெண்ட்டை ஏத்தி, ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடியே லாஸ நிறுத்தி வச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளைன் டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா, அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏறியிருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஏறியிருக்கு. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 1616 க்ரோர்ஸ்லேருந்து 2599 க்ரோர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஏறியிருக்கு. இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து தான் காஸ்ட் ஃபார் டிக்ளைனு. ஸோ ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா, இந்த இடத்துலயும் அவங்க டிவிடெண்ட குடுத்துருக்காங்க. 50 பைசா டிவிடெண்ட் குடுத்துருக்காங்க. அவங்க பெயின் கேப்பிட்டல் உள்ள வரப்போறது நிச்சயம். பெயின் கேப்பிட்டல் வந்தா இன்னும் கொஞ்சம் பணமும் வரும். அதனால எங்களுக்கு மோர் பிரான்ச்சஸ் தொறக்கிறதுக்கு ஆர்பிஐ பெர்மிஷன் குடுக்கும்னு நந்தகுமார் சொல்லியிருக்காரு.